வரைக்கும் இந்த சேனலை உங்கள் சேனலாக மாற்றலை அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வீடியோக்கள் உங்களை தேடி உடனுக்குடன் வரும். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான சில அரிய வகை குறிப்புகளை இந்த வீடியோ பதிவில் நாம் பார்ப்போம். ரிஷப லக்னத்தின் அதிபதி சுக்கிரன் ஆவார். இவர்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி புதன் பகவான் ஆவார். ஆகவே ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் பெருமாளை, அதாவது மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும். முடிந்தவரை தினமும் விஷ்ணு சாஸ்திர நாமத்தை சொல்ல வேண்டும். முடியாதவர்கள் அதனை கேட்டாலே போதும். உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் பெருமாள் தான் ஒரு முக்கிய காரியாதிபதியாக ஆவார். ரிஷப லக்னத்தில் பிறந்த நீங்கள் திருமால் வழிபாடு செய்வதன் மூலம் மிகப்பெரிய உயர்வை கொடுக்கும். ஸ்ரீரங்கம், திருப்பதி சென்று வாருங்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு கிடைக்கும். இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி புதன் பகவான் ஆவார். அதனால் இவர்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் புதன் பகவான் நன்றாக இருந்து இவர்களுக்கு புதன் திசை நடந்தால் அவர்கள் மிகப்பெரிய ராஜ வாழ்க்கை இவர்களுக்கு அமையும். ரிஷபம், மிதுனம், கன்னி இந்த லக்கணங்களுக்கு புதன் திசை ஒரு மேன்மையை குறிக்கும். மற்றும் சிம்ம லக்கணத்திற்கும் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சனி யோகத்தை கொடுக்கும். ஏனென்றால் ரிஷப லக்கணத்திற்கு சனீஸ்வர பகவான் யோகாதிபதியாக வருகிறார். ரிஷப லக்கணத்திலிருந்து 9ஆம் இடமான திரிகோண ஸ்தானத்தும் 10ஆம் இடமான கேந்திர ஸ்தானத்து அதிபதியாக இருக்கிறதால் சுப நன்மைகள் இவர்களுக்கு உண்டாகும். இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் பெருமாளை வழிபட வேண்டும். எந்த அளவுக்கு பெருமாளை வழிபட்டு வருகிறார்களோ அவர்கள் அந்த அளவிற்கு இவர்களுக்கு மிகப்பெரிய யோகம் உண்டாகும். ஸ்ரீரங்கம் பெருமாளை தரிசனம் செய்வதன் மூலம் இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை இவர்கள் பெறுவார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.